ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி, முதற் தொகுப்பு, மங்களாரம்பம். நான்காவது தலைப்பு, பாட்டனார் பெருமை, தொடர்ச்சி. இது எத்தனை பெரிய இடத்து பிள்ளை தெரியுமா? இதன் அம்மா அப்பா பெருமை தெரிய வேண்டுமானால் நேரே அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்பதில்லை. அவர்களுடைய பிதா யார் யாரென்று பார்த்தாலே போதும். அம்மாவின் தகப்பனார்தான் இந்த லோகத்திலேயே பெருசாக இருக்கப்பட்ட மகா பர்வதமான ஹிமோத்கிரி. அப்பேற்பட்ட ஹிமவானே தபஸ் இருந்து பெண்ணாக பெற்றவள் இவருடைய தாயார். பிதாவின் பிதா யாரென்றால் அப்படியொருத்தரே கிடையாது. தனக்கு தகப்பனார் என்று எவரும் இல்லாமல் தானே தோன்றிய பெருமை இவருடைய தகப்பனார் உடையது என்று இதிலிருந்து தெரிகிறதல்லவா என்று ஸ்லோகம் சொல்லாமல் சொல்கிறது. மாதாமக மகாசைலம் மகஸ்தத் அபிதாமகம். இப்படி ஸ்லோகத்தின் முதல் பாதியில் சொல்லிவிட்டு இரண்டாம் பாதியில் இவர் மாத்திரம் நிஜமாகவே தாயார் தகப்பனார் மூலம் பிறந்த பிள்ளைதானாக்கும் என்று நினைக்க வேண்டாம். இவரும் பிறப்பில்லாத பரபிரம்மஸ்வரூபம்தான். லோகத்துக்கெல்லாம் காரணப்பொருள் இவர்தான். காரணம் ஜெகதாம், ஜெகத்காரணமான மூல வஸ்துதான் சிவசக்தி குமாரராக வந்தது. அவரை நமஸ்காரம் பண்ணுகிறேன். வந்தே காரணம் ஜெகதாம் வந்தே என்று சொல்லியிருக்கிறது. ஜெகத்காரண பொருள் நாமெல்லாம் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட வேண்டுமென்பதற்காக நராகாரமாக மட்டுமின்றி மனுஷ்ய சரீரத்திலேயே கழுத்துக்கு மேலே யானையாக ரூபம் கொண்டிருக்கிறது. திரும்ப திரும்ப ஆறாத ஆசையோடு பார்க்கச் செய்கிற யானை முகத்தை வைத்து கொண்டு தோன்றியிருக்கிறது. கண்டாத் உபரி வாரணம். கண்டாத் உபரி என்றால் கழுத்துக்கு மேலே, வாரணம் என்பது யானை என்று தெரிந்திருக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.